அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் வீட்டுல உட்காந்து பேசல, கக்கூஸ்ல உட்காந்து பேசல, பொது கூட்டத்துல திமுக மேடையில நின்று பேசிட்டு இருக்காரு. அதுல என்னன்னு சொல்லிட்டு குறிப்பா பேசுறாரு தெரியுமா? இந்த பேச்சு ஏன் வந்து தெரியுமா? ஆமா அங்கிள் கேளுங்க, கேட்குறாங்கல்ல அங்கிள், நீங்க சொல்லுங்க அங்கிள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசியிருக்கான்றது நான் ஒரே வார்த்தையில் சிம்பிளா சொல்லிடுறேன், கரெக்டுங்களா? எல்லாம் போட்டு காட்டக்கூடாது, இருந்தாலும் திமுக அந்த மாதிரி இருக்கேன்றதுக்காக, மக்களுக்கு தெரியணுமேன்றதுக்காக தான் இந்த இந்த வேலையை. யாரடா சொல்றீங்க? நேற்று பெஞ்ச மயிரை பிடிக்கிட்டு வாயில வருது எனக்கு. எல்லாம் நாங்கள் திரிசா மாதிரியே பஸ் விட முடியுமா? நீங்க என்ன திரிசாவுக்கு பிஆர் வேலை பாக்குறீங்களா? ஏங்க, எந்த பெண்களை குறித்து ஆபாசமா பேச, சரி அதுக்கு பேர்ல வந்து சரி, அவரை ஒன்றும் அது ஆபாசமான வார்த்தை இல்லை. நான் ஒரு இவர் உதயநிதி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொன்னேன். சரியாம்மா, நீ தான் சாட்சி. இவ்வளவு ஒரு அழகான எப்படி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உதயநிதி சொல்றாரு, இவ்வளவு ஒரு அழகான ஒரு வேட்பாளர் நீங்க யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க, இவங்களை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. யாரை? தமிழிசை தங்கப்பாண்டியன். ஏன் தமிழிசை தங்கப்பாண்டியன் மாதிரி பஸ் விட வேண்டியதானு சொல்ல வேண்டியதானே? இது ஏற்புக்குரியதா கண்ணே? இது ஏற்புக்குரியதா? விஜய் அவர்களை குறித்து பேசும்பொழுது இந்த வார்த்தையை அவன் பேசிட்டு தான் பேசுறானாக்கா, திமுக ஏன் இவ்வளவு கேவலமா போறீங்க? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் என்ன இல்ல இல்ல, தலைவர் கண்டிப்பாரு. எப்ப கண்டிப்பாரு? அது கண்டிச்சிருப்பாரு. சரி, பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? மறப்போம், மன்னிப்போம், செருப்பு கழட்டி அடிப்போம். சரி பண்ணுங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். திமுகவுடைய பொதுக்கூட்டத்துல தமிழன் பிரசனா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது உதயசூரியன் வந்து அவங்களுடைய மதமா, ஸ்டாலின் அவர்கள் வந்து குலக்கடவுள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க ஐயா? நான் எப்படி பாக்குறது? பகுத்தறிவு பகலவர்கள், சித்தாந்தத்திலேயே பயங்கரமா ஊர்னவர்கள், பெரியாரை உள்வாங்கிய நபர்கள். உதயசூரியன் என்னன்னு சொல்லியிருக்காங்க? உதயசூரியன் வந்து மதமா, அவங்களுடைய மதமா, ஸ்டாலின் அவர்கள் வந்து குலக்கடவுள். என்னையா? பாவம், ஒரு வழக்கறிஞர், அவரு கட்சியில அவரு இளம் பேச்சாளர், அதுக்காக கிறுக்குத்தனமா பேசுறதா? சரியா, ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு வந்து ஒவ்வொரு கிறுக்குத்தனம் இருக்கும், அவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இல்லைங்க, அதாவது அவர் எடுத்துக்கிட்ட கொள்கைக்கு வந்து அது வந்து ஏற்புடையதா இருக்கு, அவர் பேசுறாரு. அதே எதுக்கு எந்த கொள்கையில வந்து உதயநிதி ஸ்டாலின் சாரி யாரு முதல்வர் தானே ஸ்டாலின் அவர்கள் வந்து எந்த கொள்கையின் அடிப்படையில கடவுளாக தெரிவார்? அவர் எடுத்துக்கொண்ட கொள்கையெல்லாம் சொல்லக்கூடாது. ஏமா, அவர் கடவுளா? அவர் மனிதர் இல்ல. கடவுள், அவர் கடவுளா? கருப்பு சிவப்பு தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதான். என்னய்யா, கருப்பு சிவப்பு தான் அதுலயே ஊறி இருக்காங்கலாம். கடவுளா மதமா பேசாம இப்ப தீமிதி திருவிழா நடத்துவாங்கல்ல, பிரச்சனை வந்து நல்லா கொஞ்சம் படுகுப்படுத்தி வச்சு விட்டோம்னு வச்சுக்கலாம், கருப்பு சிவப்பா எரிவாரு, தங்குன்னு ஏறி மிதிச்சா ஓகேவாயா? இதெல்லாம் அறிவுக்கு ஒவ்வாத பேச்சா இல்லையா? தாவைக்காவுடைய தொண்டர்களுக்கு மட்டும் வந்து பகுத்தறிவு இல்ல, அரசியல் அறிவு இல்ல அப்படின்னு வந்து சொல்றீங்க. ஆனா இப்போ திமுகவுடைய நிர்வாகிகளும் இந்த மாதிரி வழக்கறிஞர், திமுகவின் பேச்சாளர், வழக்கறிஞர், நீண்ட நெடிய காலமாக திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதிலே பயணிக்கக்கூடிய ஒரு நபரு ஸ்டாலின் அவரை கடவுள்ன்றாரு. அதான் நான் சொல்றேன்ல, ஒரு 10 பேர் படுக்கு போட்டு தீய வச்சு விட்டு திமுக காரனை தங்குன்னு ஏறி மிதிக்கலாமா? தீமி திருவிழா மாதிரி கருப்பு சிவப்புமா தானே எரிவாங்க, நல்லா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஏயா அப்படி செஞ்சு விட்டலாமா? உங்க தலைமையில கூட செய்வோம். அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் வீட்டுல உட்காந்து பேசல, கக்கூஸ்ல உட்காந்து பேசல, பொது கூட்டத்துல திமுக மேடையில நின்று பேசிட்டு இருக்காரு. அதுல என்னன்னு சொல்லிட்டு குறிப்பா பேசுறாரு தெரியுமா? இந்த பேச்சு ஏன் வந்து தெரியுமா? அணில் குஞ்சுங்க நாங்க இல்லடா, ஆம குஞ்சுங்க நாங்க இல்லடா, இந்த மாதிரி நேத்து முளைச்ச மலையில பெஞ்ச காலம் விஜய் அப்படின்ட்டு தான் பேசுறாரு. அப்ப நேத்து முளைச்ச காலம் டிவிக்கே விஜய்னு சொல்லிட்டு இது அறிவுக்கு ஒவ்வாத ஒரு பேச்சை வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னா எப்படி ஐயா? இங்க பாருங்க, ஏதாவது ஒரு புள்ள உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கும், அதை பார்த்துட்டே இருப்பீங்க. விடுங்க, சொல்லுங்க. இல்லைங்க, நான் வந்து பிரசன்னாவுக்கெல்லாம் வந்து பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது அவ்வளவு உங்க தரத்துக்கு நல்லா இருக்காது. நல்லா இருக்கு, கரெக்ட். ஏன்னா அது வந்து தரங்கட்ட பேச்சுன்னு ஐயாவுக்கு புரியுது, அதனாலதான். கரெக்ட் தானையா? அதே போல இன்னொரு மேடையில பாத்தீங்க அப்படின்னா, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது தாவேக்காவை ரொம்பவே தரைக்குறைவா வந்து பேசியிருக்காரு, விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆமா,
அங்கிள் கேளுங்க, கேட்குறாங்கல்ல. அங்கிள் நீங்க சொல்லுங்க அங்கிள். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசியிருக்கான்றது நான் ஒரே வார்த்தையில சிம்பிளா சொல்லிடுறேன். கரெக்டுங்களா? த்ரிஷா பஸ் விட வேண்டிதானே, இது உனக்கு தேவையில்லாத பேச்சு. உன் நாக்கில் சனி வந்து நடனம் ஆடுதுன்றாங்க. இதை தாண்டி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கட்சி தானே உங்க கட்சி. ஆமாம். கனிமொழி அவர்களும் அப்புறம் தமிழிச்சை தங்கப்பாண்டியன்லாம் வந்து பெண்கள் தானே. ஆமாம். அவங்க இப்போ நான் சொல்கிற வார்த்தைக்கு அவங்க பதில் சொல்லணும். முதலமைச்சரும் வந்து இப்போ அவரோட நிகழ்ச்சியில் அம்மா துர்கா அம்மாலாம் சில நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க இல்லையா ஐயா? பகுத்தறிவு சித்தாந்தம், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சமூக நீதி ஆட்சி. கரெக்டுங்களா? சொல்லியா சொல்ல வந்ததா சும்மா அவனை பேச்சாளராக போட்டது யாரையா? யார? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா? அது கட்சி பண்ணுது. கட்சி தான் பேச்சாளராக போட்டிருக்கு. நம்பர் 1 பாயிண்ட். இன்னைக்கு அவன் என்ன பேசியிருக்கான்னா, பொது கூட்டத்தில் மேடையில் நின்றுக்கிட்டு ஒரு பெண் உறுப்பை குறித்து அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் பேசுகிறானே. பெண்ணுடைய பிறப்புரிப்பை பற்றி பேசிட்டு இப்படி பேசுகிறான். அவ்வளோ ஆபாசமான சொற்களை வச்சு பேசுகிறான். அவர் எந்த ஊர்லேருந்து வந்தார்? இது ஏற்புக்குரியதா கண்ணே? இது ஏற்புக்குரியதா? விஜய் அவர்களை குறித்து பேசும்பொழுது இந்த வார்த்தையை அவன் பேசிட்டு தான் பேசுறானாக்கா, திமுக ஏன் இவ்வளவு கேவலமா போறீங்க? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் என்ன இல்ல இல்ல தலைவர் கண்டிப்பாரு. எப்ப கண்டிப்பாரு? அது கண்டிச்சிருப்பாரு நேரம். இங்க பாருங்க, அவனை பேச விட்டது யாரு? நீங்க தானே. அவன் இன்னும் ஏத்தான் புதுசா பேசுறான் ஆபாசமா. இல்லங்க, அவனை ஆபாசமா பேசுறதுக்குன்னே நீங்க கையில வச்சுக்கிட்டு அவனை மேடையில் ஏறி அவனே மேடையில சொல்றாமா, பெரியவர் முறைக்கிறாரு, சின்னவர் நான் பாத்துக்கிறேன்றாரு, பேசுன்றாரு. நம்ம கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் 2 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் இருக்காரு பாரு, மத்திய அமைச்சரா. யாருமா அவரு? மாறன் பிரதர்ஸ். யார் மத்திய அமைச்சர்? இப்ப இல்லையா மத்திய அமைச்சர், முன்னாள் மத்திய அமைச்சர். இப்ப என்ன பேசுற அது கூட தெரியல. இப்ப என்ன அதுதான் முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர் இருந்தாரு. இப்ப என்னவா இருக்காரு தெரியுமா? இப்ப என்னவா? சிவாஜி கிருஷ்ண ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி பேசிட்டு உட்கார்ந்துருக்காரு. அது தெரியுமா உங்களுக்கு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி யூடியூப்ல அவர் தான் இன்னைக்கு ஸ்டார். ஆமா, அண்ணனை போல ஒரு ஆளே கிடையாது புகழாரம். எப்படி இவ்வளவு கேவலமத்து பேசுனதுக்கு? இதுக்கு கனிமொழி என்ன பதில் சொல்லுவாங்க? தமிழிச்சை தங்கப்பாண்டி என்ன சொல்லுவாங்க? முதலமைச்சர் என்ன சொல்லுவாங்க? துணை முதலமைச்சர் என்ன சொல்ல போறான்னு கேளுமா. இத பத்தி உங்களோட என்னமா சொன்னாரு? அதே எனக்கு தெரியாது. தவறான வார்த்தை இந்த சப்பக்கட்டு கட்டுற வேலையே இருக்க கூடாது. தெரியாதாம்ல, அந்த போட்டு காட்டுறேன். போட்டு காட்டினதுக்கு அப்புறம் ஜகா வாங்க கூடாது சொல்லிவிட்டேன். தெரியாதா? தெரியாது, எல்லாம் போட்டு காட்டக்கூடாது. இருந்தாலும் திமுக அந்த மாதிரி இருக்கேன்றதுக்காக, மக்களுக்கு தெரியணுமேன்றதுக்காக தான் இந்த வேலையை. யாரடா சொல்றீங்க? நேத்து பெஞ்ச மயிரை பிடிக்கிட்டு வாயில வருது எனக்கு. அவங்க வந்தான் அந்த பையன். என்ன சொன்னான்? போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கிறாரு, அவர் ஊர்ல பஸ் நல்லா இல்லை. எல்லாம் நாங்க திரிசா மாதிரியே பஸ் விட முடியுமா? நைனா இதுல ஒன்றும் தப்பா இருக்க மாதிரி தெரியலையே. தப்பா இருக்க மாதிரி தெரியல. திமுக காரண்ட கேட்டேன்ல, ஏன் தப்பு தான் புரியுதுங்களா? ஆபாசத்துல ஊறி போன ஆட்களுக்கு தப்பா தெரியல. ஏங்க பஸ் சரியில்லைன்னு சொன்னா நான் த்ரிஷா மாதிரி பஸ் விட முடியுமான்னு கேட்கறான்னா அவனை செருப்பு கழட்டி அடிக்கிறதா இல்லையா? இது என்ன பேச்சு? இது என்ன த்ரிஷா மாதிரி பஸ்னா? என்ன த்ரிஷா மாதிரி பஸ்? ஏன்டா போறதெல்லாம் பொம்பளை பஸ்ல போவீங்களா? பொம்பளை வச்சு தடவிட்டே போவீங்களா? கேள்வி கேட்கறாங்கல்ல. என்ன கேட்கிறேன், நீங்க என்ன த்ரிஷாவுக்கு பிஆர்ஓ வேலை பாக்குறீங்களா? ஏங்க எந்த பெண்களை குறித்து ஆபாசமா பேச? சரி, அதுக்கு பேர்ல வந்து சரி, அவர் ஒன்னும் அது ஆபாசமான வார்த்தை இல்ல. த்ரிஷா மாதிரி பஸ் விட முடியுமானா என்ன அர்த்தம் அதுக்கு? அந்த மாதிரி அழகான பஸ் விட முடியுமான்னு கேக்குறாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு நிமிஷம் தான். இப்ப நான் கனிமொழி மாதிரி பஸ் விட முடியுமா? தமிழிச்சை தங்கப்பாண்டியன் மாதிரி பஸ் விட முடியுமான்னு கேட்கலாம்ல. நதியை வந்து அம்மா பெண்கள் பேர்ல தானமா இருக்கு எல்லா நதிகளும். கூவன்றது பெண்கள் பேராமா? கூவன்றது பெண்கள் பேரா? எல்லா நதியும் பெண்கள் பேர்ல இருக்கு. கூவ நதினு ஒண்ணு இருக்கு, பெண்கள் பேரா? கூவ நதிங்கிறது வந்து வேறங்க. மற்ற நதிகள்லாம் வச்சு அதுதான் இந்த கிறுக்குத்தனமா பேசக்கூடாது. நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. நான் இவர் உதயநிதி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே நான் சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. சரியாமா? நீதான் சாட்சி. இவ்வளவு ஒரு அழகான எப்படி வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல உதயநிதி சொல்றாரு, இவ்வளவு ஒரு அழகான ஒரு வேட்பாளர் நீங்க யாருமே பார்த்திருக்க மாட்டீங்க, இவ்வளவு நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. யார? தமிழிச்சை தங்கப்பாண்டியன். ஏன் தமிழிச்சை தங்கப்பாண்டியன் மாதிரி பஸ் விட வேண்டியதானு சொல்ல வேண்டியதானே? த்ரிஷா பஸ்ஸுக்கு போல தமிழிச்சை தங்கப்பாண்டியன் மாதிரி பஸ் விடட்டுமா அப்படின்னு கேட்க வேண்டியதானே? விட முடியுமான்னு கேட்க வேண்டியதானே? ஏங்க இவங்க பொது வெளியில இருக்காங்க, இவங்க பொது வெளியில ஒரு சினிமா நடிகையா இருக்காங்க. அவங்களும் பொது வெளி அரசியல தானே இருக்காங்க, வீட்டுக்குள்ள இருக்காங்க. அரசியலுக்கு வந்தாலும் பொது வெளிதான். எல்லாருக்கும் தெரியும். கேட்கிறவங்க வந்து அதை அவங்க கேட்கறாங்க, நான் கேட்கல.
நாங்க கேக்குறது தப்பா சரியா அவன் பேசுனது. திரிசா மீது மிகுந்த மரியாதை இருக்கு. ஏன்னா அவங்க அப்பாவே எனக்கு நல்ல பழக்கம். புரியுதா? அடிச்சிட்டாரியா ஆகையினால அவங்க சரி. அப்பா இறந்து போயிட்டாரு. இப்ப இல்ல, அவங்க அப்பா பழக்கம் தானே. நண்பருடைய மகளை பத்தி ஒருத்தன் பேசியிருக்கான்னா நியாயமா இவர் தானே ஃபர்ஸ்ட் கோவப்படணும். ஏன் கோவப்பட மாட்டீங்க? அது தவறான வார்த்தையா எனக்கு அதை சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? காது கேட்கலன்றீங்க, ஒண்ணும் கேட்கலன்றீங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம்? இந்த பாருங்க, திமுக வேற எல்லாம் நடிக்க கத்துக்கிட்டீங்க நல்லா. என்ன இதுலதான் அதனாலதான் சினிமால வேற ஒரு கூப்பிட்டு புக் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்த பேர் நடிகர் கூட்டம். என்ன ஸ்டாலின்ல இருந்து உதயநிதியில இருந்து கடைக்கோடி தொண்டர் வரைக்கும் நடிக்க வேண்டியது. கேட்கலையாமல? கேட்கல. இப்ப கேட்டுச்சா? இன்னொரு கெட்ட வார்த்தை சொன்னா அது கேட்டுச்சா? போட்டு கட்டுமா மறுபடியும்? காதுக்குள்ளேயே வச்சு போட்டு காட்டுவேன். அது என்ன கெட்ட வார்த்தை? அந்த ஆளு ரெகுலரா பேசக்கூடிய வார்த்தை தான். அவன் ரெகுலரா பேசுறதா ஒருத்தரும் கண்டிக்கலன்னு பேசுறேன். எனக்கு அதனுடைய அர்த்தம் புரியலங்க. நான் அதனால சொல்றேன். சொல்றேன். இல்ல இல்ல பரவாயில்ல. இல்ல நான் சொல்றேன் வார்த்தையா இருந்தா இல்ல நான் சொல்றேன். உங்களுக்கு அர்த்தம் தெரியலன்றீங்களா? சொல்றேன். இப்ப சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. அர்த்தம் சொல்லிட்டல்ல. இப்ப அவன் பேசுறது சரியா தப்பா? தவறுக்குன்னு அந்த மாதிரி வார்த்தைன்னா கண்டிப்பா 100க்கு இது தெரியாம நீங்களே என்னமோ பொற்சொல் மாதிரி எப்படி திருப்பி 4 வாட்டி சொல்லிட்டீங்க. இப்படி அவன் பேசுறது கரெக்டா? இதெல்லாம் வந்துங்க லோக்கல் பீப்புள்லாம் அவனை எதுக்கு பேச்சாளர போறீங்க? செருப்பு கட்டி அடிச்சு உள்ள போட வேண்டியதானே? ஒரு பெண்களை பத்தி, பெண் உரிமை பற்றி ஒருத்தர் வந்து பொது மேடையில இவ்வளவு ஆபாசமா பேசுறானாக்கா அவனை செருப்பு கட்டி அடிச்சு உள்ள போறதை விட்டுட்டு திமுக பேச்சாளரை போட்டதே உங்க ஸ்டாலின் தானே? நீங்க தானே சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதனாலதான் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க? என்ன பண்ண முடியும்? அது அவங்க கட்சி நடவடிக்கை எடுப்பாங்க. தலைவருடைய பார்வைக்கு போனா அவர் அதெல்லாம் நடவடிக்கை போகாதே. கடைசி வரைக்கும் போகாது. இதெல்லாம் ஏன் போகாது? அப்ப நடவடிக்கை எடுப்பீங்க நீங்க? ஐயா எதா இருந்தா நான் உடனே போன் போட்டு சொல்லட்டுமா? பேசுவீங்கல்ல? போடுங்க. உதயநிதிக்கு போன் போட்டு சொல்லுங்க, கனிமொழிக்கு போன் போட்டு சொல்லுங்க, முதல்வருக்கு போன் போட்டு சொல்லுங்க. அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இந்த வார்த்தைய அந்த ஆளு சர்வ சாதாரணமா எப்ப மேடையில ஏறினாலும் இத பேசுறான். ஒத்துக்கிட்டார்ல? கண்டிக்கணும் இல்லையா? எப்பவுமே வந்து பொது வெளியில அநாகரிகமா சர்வ சாதாரணமா பேசுவான். நீங்க பாருங்க, இப்போ உங்களுக்கு பழகி போச்சு பாருங்க. சொல்றதே வந்து தப்புன்னு சொல்லும் போது இந்த வார்த்தை வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அங்கிள்னு சொல்றதே கஷ்டம்னா இப்படி கேவலமான வார்த்தையை பேசுறது, அநாகரிகமா பேசுறவன எதை கழட்டி அடிச்சுட்டு எப்படி தூக்கி உள்ள வைக்க போறீங்க? எப்ப வைக்க போறீங்க சொல்லுங்க? யாரோ ஒருத்தர் செய்யற தவறு. யாரோ ஒருத்தர் இல்லாம திமுகவுடைய பேச்சாளராக திமுகவே போட்டிருக்காரு, ஸ்டாலினே போட்டிருக்காருன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் யாரோ ஒருவன்னா இப்ப மட்டும் யாரோ ஒருவனா? சரி பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? மறப்போம், மன்னிப்போம், செருப்பு கழட்டி அடிப்போம். சரி பண்ணுங்க. எதனா மறப்போம், மன்னிப்போம். உங்க இஷ்டத்துக்கு வந்து பெண்களை பத்தி ஆபாசமா பேசிட்டு மறப்போம், மன்னிப்போம். அவனை அப்பெல்லாம் மன்னிக்க முடியாதியா? இது நீங்க ஒரு பெரிய மனுஷனா கண்டிக்கணும். அர்த்தம் தெரியாது. நீங்க ஃபர்ஸ்ட் காது கேட்காது நடிச்சாரு, காதுக்குள்ளேயே வச்சு போட்டு காமிச்சேன். அர்த்தம் தெரியாது நடிச்சாரு, அர்த்தத்தை காதுலன்னு சொல்லிட்டேன். இப்ப சொல்லுங்க, அவன் பேசுன தப்பா இல்லையா? தப்புன்னு தான் நான் தான் ஒத்துக்கிட்டேன். அப்ப கட்சி தலைமை கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா நான் ஏன் சொல்லுவாங்க. சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கணும். இந்த வார்த்தையை கிருஷ்ணமூர்த்திக்கே போன் பண்ணி, கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி வார்த்தை அந்த தரங்கிட்ட வந்து நீங்க பேச தேவையில்லை. உங்க தலைமையிட்ட சொல்லுங்க. கிருஷ்ணமூர்த்தி ஏன் சொல்றீங்க? இல்ல இல்ல அவர்கிட்ட அவன் தான் ரெகுலரா பேசுறான். திரும்ப பண்றாங்க. அறியாமை இல்ல, தெரியாம. அறியாமையா? தெரியாமையா? அறியாமை, தெரியாமை, எல்லாமே. அதே வார்த்தையை சொல்லி உங்களுடைய திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர் பெருமக்களையோ, ஒரு பெண் நிர்வாகி இருப்பாங்கல்ல, இல்ல எம்எல்ஏ எம்பி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வார்த்தை சொல்லி அவன் பேசிருவானா? அந்த அறியாமை அங்க வரல. சரிங்க, பேசினாரு. மறப்போம், மன்னிப்போம். மீண்டும் மன்னிக்கலாம் முடியாது சார். அவருக்கு நீங்களே இவரே சொல்லிட்டாருமா, ஓயாம பேசுறான்னு. இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். எடுக்காட்டி அது கட்சி எடுக்கும். கட்சி பாத்துக்கிறோம். நீங்க சொல்லுங்க. பாப்போம், பொதுச் செயலாளர்கிட்ட பேசுவோம். பாப்போம்மா. இப்ப விஜய் அவர்கள் ஒரு நிமிஷம் யார்கிட்ட சொல்லுவீங்க? பொதுச் செயலாளர். அவரே 1000, அவரே இன்னும் ஒஸ்ட் இருக்கிறதுல மோசமே அவர் தான். 1000 ரூபாய் வந்துருச்சா? அதான் அவர் தானே சொன்னாரு, அம்மாவுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்க, ரகசியமா ரீசார்ஜ் பண்ணிட்டு சினிமாவுக்கு போ. பொதுச் செயலாளர் எப்படி இருந்தா பேச்சாளர் எப்படி இருப்பான்? பொதுச் செயலாளர் மகன் எப்படி தெரியுமா? லேடிஸ்லாம் பளபளன்னு இருக்கீங்க, ஃபேர் லவ்லி வாங்கி போட்டிங்களா? 1000 ரூபா வந்துருச்சா? அப்பனும் அப்படி, பிள்ளையும் அப்படி, பேச்சாளன் அப்படி. கருமத்தை. இது ஒரு கட்சி, இது ஒரு ஆளுங்கன்ட்டு. இப்போ விஜய் அவர்கள் பிரச்சாரம் போகும்போது ஜேசிபி மூலயமா வந்து ஒரு மாலை போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த யார் மாலை போட்டவங்களோ அவங்க மீது வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? என்னய்யா சொல்லுங்க பாப்போம், கருத்தா பேசுவீல. இல்லைங்க, ஜேசிபி இயந்திரத்தை அந்த மக்களுடைய ஜன நெருக்கத்துல கொண்டுட்டு வந்து போடும்போது ஏதாவது தவறி ஏதாவது இருந்தா எத்தனை குழந்தைகள் அடிபட்டிருக்கும். இது அப்படியே உங்களுக்கும் கேட்கலாம். தமிழிச்சு தங்கபாண்டியன் அவர்களுக்கு ரோஜா பூ வந்து ஜேசிபி மூலமா கொட்டினீங்களே, அப்ப தெரியலையா மக்களுக்கு? எப்படா பிரச்சாரம் 2024 எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வரும்பொழுது அந்த அம்மாவுக்கு ஜேசிபி வச்சு அப்படியே மண்ணலி கொட்டுற ஜேசிபில அப்படியே பூவல்லி கொட்டினாங்க.
அது கூட்டம் இல்லாம இருக்கும்லங்க இப்ப. ஓஹோ, நீங்க வந்தா கூட்டம் இருக்காது, கரெக்டா? ஆமா, திமுக கூட்டம், வந்தா திமுக அந்த ஜேசிபி வச்சு போட்டதான் வழக்கு, கூட்டம் இருந்துச்சு கூட்டம் இல்லன்றதா வழக்கு. விஜய்க்கு இருக்க கூட்டம் எங்களுக்கு அந்த ரசிகர்கள் கூட்டம் வர்றது வரல, வயிற்றுச்சல்ல கேஸ் போட்டுருக்காங்கம்மா, புரியுதா? வயிற்றுச்சல்ல கேஸ் போட்டுருக்கீங்க, அதானே? ரொம்ப நேரம் அந்த இதை பாரு, நானே பார்த்தேன் கீழே. அதாவது சில நேரங்கள்ல டக்குன்னு ஒரு பிரேக் பிடிக்கல, இப்படி ஒரு லேசா தட்டுச்சு அப்படின்னா ஒரு அது வந்து இவரே ஒரு பார்த்துன்னு விஷயம் அளந்து இல்ல. விடுறாருல. முதல்ல ஜேசிபி ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஜேசிபி கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் நகரல, அதுக்கு மேல இருக்கிறத மட்டும் தான் ரொட்டேட் பண்ணாங்க, புரியுதா? Rotate ஜேசிபி போயிட்டு வந்துச்சுல்ல, இப்படி அப்ப ஒரு மனுஷன் வந்து 80 அடிக்கு இருக்கிறானா, இப்படி தட்டிடாதா? அதான் 80 அடிக்கு இருக்கிறானா, பஸ் மேல இருந்தவங்க பஸ் மேல எத்தனை அடி, பஸ் எத்தனை அடியா? பஸ் எத்தனை, ஒரு 15 அடி 15 அடியில எவன் இருந்தான்? எல்லாமே கீழே தானே இருந்தாங்க. கீழே இருந்தான். யாருக்கும் படல இல்ல, ஏன் கேஸ் போட்டீங்க? அது இங்க பாருங்க, பட்டுச்சா படலையா, என்ன கேஸ் ஏது கேஸுங்கிறது எனக்கு தெரியாது. ஏசிபி வச்சு மாலை போட்டு தான் கேஸ். அப்ப அது எதனாலங்கிறது என்ன காரணங்கிறது காரணம் சொல்லி தான் கேஸ் போட்டிருப்பாங்க. நான் எஃப்ஐஆர் பார்த்துட்டு நான் ஈவினிங் உங்கள்கிட்ட பேசுறேன். வாவ், இதுல இப்படி ஒரு சப்பக்கிட்டா? ஆமா, எந்த ஸ்டேஷன்ல போட்டிருக்காங்க, எந்த ஸ்டேஷன்ல போட்டிருக்காங்க? ரயில்வே ஸ்டேஷன்ல, திருவாரூர் பகுதியில இது வந்து நடந்துச்சு. சோ அந்த அம்மா என்ன விளக்கம் இது? நான் கேட்டது தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கு போட்டப்போ அப்ப வழக்கு போடல, இங்க போடுறீங்க. அப்புறம் கேட்டா என்ன ஸ்டேஷன், ஒரு பெண் இதே மாதிரி ஒரு வழக்கு கொடுத்தா அந்த பொண்ணுக்கு வயசு என்ன, ஊர் என்ன, பேர் என்ன, இப்படி விசாரிக்கிறது. கூட்டம் இல்லாத நேரங்கள்ல போடலாங்க. அதிகமான கூட்டம் இருக்கும்போது அந்த மாதிரி அப்ப போட்டா திமுக காரன் யாரும் இருந்தாலும் கூட்டம் இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஏங்க, எங்களுக்கு வந்து தொண்டர்கள் தானுங்க வருவாங்க, ரசிகர்கள் வர மாட்டாங்களே. ஏன் உங்க உதயநிதிக்கு வரல? எங்க உதயநிதி என்ன, அவர் என்ன ஒரு சினிமா ஸ்டார் தானே, உச்சபட்ச நடிகர் அவரு? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா அவர் ஏதோ சும்மா 10 பேருக்கு படத்துல நடிச்சாரு, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்படி ஒத்துக்கிட்டா கூட சந்தோஷம் தான். அது உண்மைதானே. கரூர்ல ஏன் கூட்டம் இல்ல? எது கரூர்ல இந்த 30 விழான்னு ஒரு 3000 பேர் வச்சு நடத்துனீங்களே, 30 விழாவுக்கு 3000 பேர் வந்தான்னா 3 பேர் வந்தா அதை பத்தி உங்களுக்கு என்ன சார் வலிக்கு? ஏன் சார் கூட்டம் வரல சார்? அதுக்கு ஏன் கூட்டம் வருது? எங்க மழை கொட்டுன்னு மழை கொட்டுனதெல்லாம் அறிவு இல்ல, பாக்கல, கண்ணை ஒண்ணு மூடிட்டாரு. மழை கொட்டல, விஜய் மண்டமேலே கொட்டிருக்காரு உங்க ஊர்ல திருவாரூர்ல வச்சு, தெரியுதா? மழை கொட்டுதாம்ல. மழை உங்க நீங்க காசு கொடுத்து கூட வராத கூட்டம் திருவாரூர்ல பாருமா. எங்க கோட்டை நாங்க கோட்டையில ஓட்டைய போட்டு சோழியை முடிச்சு விட்டாப்லையா? தனியா போறோம். என்ன பார்க்க போறீங்க? தேர்தல் வரட்டீங்க, 26 தேர்தல்ல பாப்போம் யாரு ஜெயிக்கிறாங்க. திருத்தனம் பண்ண போறீங்களா? இங்க பாரு, ஒரு காசு விஷயம் நல்லா கொடுக்க போறீங்களா? இங்க பாருங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஜய் இல்ல, இவர மாதிரி 100 விஜய் வந்தாலும் 26 அது எப்படி அவர் மாதிரி 100 விஜய் வருவாங்க? என்ன பகுத்தறிவு உங்களுக்கு? ஏன் வரமாட்டாங்கன்னு என்ன இருக்கு? அவ விஜய்னா ஒரு ஆள் தானமா வருவாங்க. நீயும் அவருடைய விஜய் மாதிரி 100 பேர்னா எப்படி? நீயும் விஜயனுடைய ஜெராக்ஸ் தானே, உன்ன மாதிரி ஜெராக்ஸ் அப்படிலாம் கிடையாது. நான் ராவுத்தர் தனியாளு, விஜய் தனியாளு. அதாலும் அத ஜெராக்ஸ் நிறைய ஜெராக்ஸ் தெரியுறீங்க. ஏங்க ஜெராக்ஸ் போட்டது நீங்க உங்க குடும்பத்துல நீங்க குடும்பத்துல ஏகப்பட்ட ஜெராக்ஸ் போட்டுருக்காங்க தெரியுமா? அதனால உங்க ஸ்டாலின் கலைஞருக்கு அப்புறம் கலைஞருடைய ஜெராக்ஸ் வந்து இவர் ஸ்டாலினோட ஜெராக்ஸ் வந்து உதயநிதியோட ஜெராக்ஸ் அப்படிதான். அது அவங்க குடும்ப வாரிசு, அதுதான் சார் ஜெராக்ஸ். இது இல்ல ஜெராக்ஸ், இது இல்ல. அவரை மாதிரியே எல்லாரும் பேசுறீங்க, அவரை மாதிரியே. கொஞ்சம் கூட உங்களுக்கு பகுத்தறிவு மூளைங்கிறதே இல்ல. பகுத்தறிவு என்ன? ஸ்டாலின் குலக்கடவுள் ஐயா. பகுத்தறிவு, உங்க பகுத்தறிவை கொண்டு போய் குப்பையில போடுங்க. வாய் வளர்க்குறீங்க. அவர் ஏதோ வாய் வலிச்சதோ, வாய் புளிச்சதோ, மாங்காய் புளிச்சதோன்னு பேசி. சரி, பகுத்தறிவு சித்தாந்த திருவள்ளுவர் இளமை புகுத்தி விடுன்னு ஒருத்தர் படிச்சாரு. அவர் ஏங்க, இதெல்லாம் இலக்கியத்துல வரக்கூடிய இலக்கிய சொல். இளமை புகுத்துதா? ஆமா, சொன்னாரு அப்படி இலக்கிய சொல். சரி, பெரியார் வந்து பலாத்கார போராட்டத்துல கலந்துக்கிட்டேன்னு சொன்னது முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரு. அது எது? பெரியார் பலாத்கார போராட்டத்தில் கலந்து கொண்டாரு ஸ்டாலின் பேசினாரு. அது அதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்களை கேட்காதீங்க. பகுத்தறிவு பகலவர்களே, உங்களுக்கு என்னதான் தெரியும்? எங்களுக்கு என்ன தெரியும்? நாட்டு மக்களை நலமுடன் வாழ வைக்க. பகுத்தறிவு பகலவர்கள் இவரே செஞ்சிருக்காரு ஒரு வேலையை சொல்லட்டுமா? திமுக எல்லாமே செஞ்சிருக்காங்க. ஏவா வேலுமணி கலைஞர் சமாதிக்கு போயிட்டு தயிர் வடையும் முரசொலி பேப்பர் வச்சு எழுந்து வா தலைவா, எழுந்து வான்னு சப்பளை கட்ட வச்சுங்க. அது என்ன பகுத்தறிவா? இப்ப சொல்லுங்க. அன்பின் மிகுதியால நாங்க அன்பின் மிகுதியால புத்தி வேலை செய்யல, அதானே? அன்பின் இது பகுத்தறிவா? ஏங்க, பகுத்தறிவுக்கும் அன்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? செத்து போன ஒரு நபரை தயிர் வடையும் பேப்பர் வச்சு எழுந்து வான்றது பகுத்தறிவா அன்பாமா? பகுத்தறிவு இல்லாத முட்டாள்தனமாக ஒரு வேலை செஞ்சுட்டு அது அன்புன்ற போர்வில். அதான் திமுக பேர் வைப்பாங்க டிசைனா, ஆனா சோறு வைக்க மாட்டாங்க ஒருத்தருன்னு சொல்ற மாதிரி. தமிழன் பிரச்சனை தான் பேசியிருக்காரு. தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே நாங்க தான்டா. பேர் வச்ச சோறு வச்சா தமிழ்நாட்டு மக்களுக்கு? சாக விட்டுட்டு 10 லட்ச ரூபா கடன் சாராயத்துக்கு குடிச்சிட்டு செத்து போயிட்டாங்கன்னா 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது. சொல்லுங்க மிஸ்டர் அங்கிள். அதாவது உங்கள்கிட்ட நான் என்ன பேசுறது? எதை பேசினாலும் திமுக காரன் பண்ண அக்கப்போருக்கு உங்களால பேச முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்த துண்டை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டு பேசாம டிவி கேட்க போயிருங்க.
அது உங்களுக்கு நல்லது எதிர்காலத்துக்கு, அது இன்னும் பெட்ரு. கரெக்டுங்களா? என்ன சொல்றீங்க? அங்கே என்ன அயோக்கியத்தனம் இல்லாமல் இருக்க போகுது? எல்லா அரசியல் கட்சியும் கழுத விட்டு முன்னு விட்டு வர பின் விட்டு வர எல்லா இடத்துலையும் அப்படிதாயா இருக்கும். அது- 4 அது- பேர் ஏன்னா அவங்க நீங்க அந்த நல்லா இடத்துக்கு அரசியல் போகாமலே அந்த இடமும் இப்படிதான் இருக்கணும் எப்படி ஏம்மா, சொல்லலாம்? 4 பேர் நல்ல அரசியல் பேசுவான், ம். 4 பேர் தப்பான அரசியல் பேசுவான். ஆனா தலைவன் அதெல்லாம் எப்படி இருக்கான்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தலைமை எப்படி இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமாமா, 4 பேர் நல்லவன் கெட்டவன் எல்லா கட்சியிலுமே இருப்பாமா, இவங்கள மாதிரியே இருப்பாங்க. ஆமா விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்வதில் தலை சிறந்த நபர்களாக இருக்கக்கூடிய நீங்கள், பகுத்தறிவு சித்தாந்தத்தை வச்சுக்கிட்டு கண்ணாமண்ணால் உளர்ற நீங்களே வந்து கண்டவனையும் வந்து ஒரு பேச்சாளன்ற பேச்சு போட்டு விட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளை வளர்த்து விடுறீங்க. ஜாஃபர் சாதிக்கின்ற மாதிரி ஒரு ஆள் அந்த பக்கம் வளர்ந்து வந்தா மாட்டினதுக்கு அப்புறம் கட்சியை விட்டு நீக்கிட்டோன்றது. கஞ்சா விற்கிறாங்க, சாராயம் விற்கிறாங்க, எதை பத்தியுமே கண்டுக்கிறது கிடையாது. போலீஸ்காரனே வெட்டுறானுங்க உங்க ஆட்சியில, அதை பத்தி கவலை கிடையாது, எதை பத்தியுமே கிடையாது.